ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு எபிசோடில் காவேரி விஜய் அவ்வளோ ஒரு அழகாக புகழ்ந்துட்டு வரா. சமையல் எல்லாமே நல்லா செய்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வரா. இந்த இடத்துல சித்தப்பா சொல்கிறாரு, காவேரி மிஸ்ஸுன்னு ஒரு நக்கலாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த குழந்தை மேலே இருக்கிற பாசத்தால் மற்ற குழந்தைங்கள ஸ்கூலில் கவனிக்காமல் விட்டுற போகிறீங்கன்னு. அந்த இடத்துல நம்ம பழைய காவேரி சித்தப்பா மூக்க உடைக்கிறா. நான் அப்படி இல்லை, எல்லா குழந்தையும் எப்படி நடத்துகிறேன்னு எனக்கு தெரியும், யாரும் சொல்லி தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சித்தப்பாவும் பழசை மறந்தாலும் திமிரை மறக்கலைன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம எல்லோரும் வரும்போது விஜய் தான் காரில் கூட்டிக்கின்னு வந்து விடுறாரு. காரில் கூட்டி வரும்போது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாரு. ஒரு வேளை நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிங்கன்னா டிரைவிங் யார் கற்றுக் கொடுத்தது, நல்லா யோசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி யோசித்தோ எனக்கு நினைவுகள் வரலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்து அப்பா இறந்ததெல்லாம் கூட மறந்துட்டேன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம விஜய்க்கு சொல்கிறாரு. எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் மைண்ட் வாய்ஸில் இந்த இடத்துல நம்ம விஜய் சொல்கிறாரு, எப்படியோ நினைவுகளை கொண்டு வரணும்னு நானும் முயற்சி பண்ணுறேன், முடியலையே காவேரி, நான் எப்படி கொண்டுக்குன்னு வர போகிறேன்னு மைண்ட் வாய்ஸில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான காதலுடன் அவ்வளோ ஒரு அன்பான மனைவியுடன் வாழ்ந்த விஜய் இன்றைக்கி எப்படியோ தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காவேரிக்கு நினைவை கொண்டுக்குன்னு வர முடியல. ஆனால் இங்கே பர்த்டேவில் வந்து யமுனா கங்காலாம் நம்ம விஜய்கிட்ட பிளான் பண்ணி லவ் பண்ண வைப்பாங்களா என்னன்னு தெரியல. அவள் தான் எப்படி யோசித்தாலும் நினைவுகள் வரலன்னு சொல்லும்போது புதிய காதலாக கொண்டாட போகிறாங்களா என்னன்னு தெரியல. காரில் வந்து நம்ம காவேரி ஸ்கூல் போகும்போது கார் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்ம காவேரி கோவப்படுறா, யார் வராங்க போகிறாங்கன்னு பார்த்து காரை திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து அழகாக வெக்கப்படுறாரு, அப்படியே ஜொல்லு வழியிறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன தான் சொல்ல போகிறாரு. ஆனால் எடுத்து தான் காதில் சொல்ல முடியாது. ஏன்னா காவேரியோட நிலைமை அவருக்கு தெரியும், போக தான் சொல்லுவார். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு. நம்ம காவேரி வந்து விஜயை பாராட்டினதை நினச்சி சாரதம்மாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்தது பர்த்டே கேக்கு தான் முதல்ல கேக்கை வெட்டி நம்ம குட்டி காவேரிக்கு தான் ஊட்ட போகிறோம். அடுத்தது எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்க்கலாம். பை பை.